பூலோகம் வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய வைபவமானது கோலாகலமாக நடைபெற்றிருக்குது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுருக்கிறாங்க. எங்கே திரும்பினாலுமே பக்தர்கள் கோவிந்தா ரங்கா நாராயணா என்ற கோஷம் பத்தி பெருக்கோடு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரங்கநாதரை தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. இந்தியாவில் மிகப்பெரிய வைணவ திருத்தலமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி விழா பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30ஆம் தேதியான இன்று அதிகாலை 4:30 மணியளவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலானது திறக்கக்கூடிய வைபவமானது கோலாகலமாக நடைபெற்றிருக்குதுங்க. பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திவ்ய தேசமாக சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது வைகுண்ட ஏகாதசி விழா அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப நீண்ட நடைபெறக்கூடிய உற்சவமும் இந்த உற்சவம் தாங்க. பகல் 10 ரா 10 என மொத்தம் 21 நாட்கள் இந்த விழாவானது ஸ்ரீரங்கத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுது. இந்த வருஷம் வைகுண்ட ஏகாதசி விழா டிசம்பர் 19ஆம் தேதி அன்னைக்கு திருநெடுந்தாண்டவத்துடன் தொடங்கி இருக்குதுங்க. டிசம்பர் 20ஆம் தேதி முதல் பகல் 10 விழாவானது தொடங்கி சிறப்பாக நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விழாவில் தினமும் உற்சவரான நம்பெருமான் முத்தங்கி சேவையில் அர்ச்சுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சுட்டு வந்திருக்கிறாரு. டிசம்பர் 29ஆம் தேதியுடன் பகல் 10 திருவிழாவானது சிறப்பாக முடிவடைந்ததாக சொல்லப்படுது. பகல் 10 திருவிழாவின் நிறைவு நாளில் நம்பெருமான் மோகினி அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நாச்சியார் திருக்கோலத்தில் மூலஸ்தானத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிருக்கிறாரு. வெண்ணிற பட்டு உடுத்தி அலங்காரம் நீண்ட ஜடை பல்வேறு திரு ஆபரணங்கள் அணிந்து கொண்டு கையில் தங்க கிளி ஏந்தி கொண்டு கிளிமாலை அணிந்தபடி பெண் கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிருக்கிறாரு. இதனை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான வைகுண்ட ஏகாதசியான இன்று அதாவது டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் மோனஸ்தானத்தில் இருந்து ரத்தன அங்கி முத்து கொண்டை அணிந்து சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமான் புறப்பட்டிருக்கிறாரு. அதிகாலையில் 4:30 மணி அளவில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் கோவிந்தா கோஷம் முழங்க சொர்க்க வாசல் என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலானது திறக்கப்பட்டிருக்குதுங்க. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்தே வைகுண்ட ஏகாதசி விரதத்தை நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வராங்க. ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழாவின் சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய பல்வேறு தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்குதுங்க. நேரடியாக ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசிக்க முடியாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி மூலமாக சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சொர்க்க வாசலை கடந்து வந்த நம்பெருமான் பக்தர்களுக்கு அருள்பாலிச்சிருக்கிறாருங்க. வைகுண்ட ஏகாதசி நாளான இன்று தொடங்கி அடுத்து 10 நாட்களுக்கும் ஸ்ரீரங்கத்தில் ரா 10 விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்குது. தினமும் ஆயிரங்கால் மண்டபத்தில் பல்வேறு சிறப்பு அலங்காரத்தில் நம்பெருமான் எழுந்தருளி சேவை சாய்க்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதியான இன்று முதல் தொடங்கி 10 நாட்களுக்கு சொர்க்க வாசல் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தர்கள் அதன் வழியாக சென்று ரங்கநாதரை தரிசிக்கலாங்க. ஜனவரி 9ஆம் தேதியன்று நம்மாழ்வார் மோட்சத்தோடு ஸ்ரீரங்கத்தில் இந்த ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி விழாவானது சிறப்பாக முடிவடைய இருக்குது. மாதந்தோறும் வருகிற ஏகாதசிகளை விட ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஏகாதசியாக சொல்லக்கூடியது இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் தாங்க. இதனுடைய முழுமையான சிறப்பு மகிமை பற்றி தெரியாமலேயே நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு வராங்க. இதனுடைய சிறப்புகளையும் எப்படிப்பட்ட உன்னதமான விரதம் என்பதை தெரிந்து கொண்டு விரதத்தை கடைபிடிச்சோம் அப்படின்னா அதனோட முழு பலனையும் நம்மளால் பெற முடியுங்க. மேலுமே தேவலோகத்தில் வாழக்கூடிய தேவர்களுக்கு தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை பகல் பொழுதாகவும் ஆடி மாதத்தில் இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இரவு பொழுதாகவும் சொல்லப்படுதுங்க. இதில் பகலை உத்தராயணிய காலம் அப்படின்னும் அழைப்பாங்க, இரவை தட்சிணாயன காலம் அப்படின்னும் அழைப்பாங்க. அந்த வகையில் மார்கழி மாதம் தேவலோகத்தில் விடிய காலை அப்படின்னும் சொல்லப்படுதுங்க.
இந்த நேரத்தை பிரம்மமூர்த்த நேரம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. மார்கழி மாதம் தேவர்களுடைய உசத்காலம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. அதிகாலை நேரமாக இருப்பதனால வைகுண்ட வாசல் திறந்தே இருப்பதால் பகவான் அந்த வழியாக வெளியில் வந்து காட்சி தரக்கூடிய நாள் இந்த வைகுண்ட ஏகாதேசி திருநாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. வருஷத்துக்கு 24 ஏகாதேசிகள் வந்தாலும் கூட இதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி அப்படின்னும் அழைக்கப்படுது. இது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஏகாதேசியாகுங்க. இந்த வைகுண்ட ஏகாதேசியை மோட்ச ஏகாதேசி அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏகாதேசியில் விரதம் இருந்து இரவு முழுவதும் நம்ம கண் விழித்து இருந்தோம் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி விடுங்க, மோட்ச நாளையானது கிடைக்கும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுது. இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த வைகுண்ட ஏகாதேசி விரதத்தில் எத்தனை மகிமைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பூஜைக்காக நம்ம துளசி செடியில் முதல் நாளே நம்ம துளசி செடியில் இருக்கிற இலையை பறித்து வைக்க வேணுங்க. ஏகாதசி விரதத்தின் போது எக்காரணத்தை கொண்டு நம்ம துளசி செடிகளை பறிக்கக்கூடாது. ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க அதற்கு முன்னாடி நாள்லேயே தசமி நாளிலேயே ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்கி இருக்க வேணுங்க. அதற்கு அடுத்த நாளான ஏகாதசி நாள் முழுவதும் நீங்கள் சாப்பிடாமல் உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைபிடிக்க வேணும். இரவு நேரத்தில் கண் விழித்து பெருமாளுடைய பெருமைகளை நீங்கள் பேசுவதும் பெருமாளுடைய பாடல்களை நீங்கள் ஓதுவதும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. அதற்கு அடுத்த நாள் துவாதசி நாளில் காலையில் 21 வகையான காய்கறிகளில் நீங்கள் சமைத்து வைக்க வேணுங்க. இதில் அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் ரொம்பவே அவசியமானதாக சொல்லப்படுது. துவாதசியில் அதிகாலையில் உணவு சாப்பிட்ட பிறகு அன்றைய நாள் முழுவதும் நீங்கள் தூங்கக்கூடாதுங்க. ஒரு முறை பார்வதி தேவி பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த விரதம் எது அப்படின்னு பரமேஸ்வரனை பார்த்து கேட்டுருக்காங்க பார்வதி தேவி. ஏகாதேசி விரதமே விரதங்களில் ரொம்பவே சிறப்பான விரதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த விரதத்தை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுடைய பாவமானது நீங்கிவிடும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லியிருக்கிறாரு. இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 30 முக்கோடி தேவர்களும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு விஷ்ணுவின் அருளை பெற்றதால இந்த விரதத்தை வைகுண்ட முக்கோடி ஏகாதேசி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகாதேசி நாளில் உணவு இல்லாமல் உபவாசமாக இருக்கக்கூடியவங்க எல்லா பாவங்களிலிருந்துமே விடுபட்டு முத்து என்று சொல்லக்கூடிய மோட்ச நிலையை அடைவாங்க அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருக்கிறாரு. வைகுண்ட ஏகாதசி நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷ்ணு கோவில்கள்லையுமே சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய விழாவானது வெகு விமர்சையாக நடைபெறுங்க. இந்த விழா அதிகாலை நேரத்தில் நடைபெறுவது வழக்கமாகும். இந்த விழாவில் நிறைய பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுகள் அபிஷேகங்களை கண்டு சாமி தரிசனம் செய்வாங்க. அதற்கு பிறகு சொர்க்க வாசல் வழியாக வெளியே வந்து சாமி தரிசனம் செய்வாங்க. இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக தீராத நோய் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்குங்க. பகைவர்கள் பிரச்சனையானது நீங்கிவிடும். மேலுமே முத்திக்கான வழி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே ஏகாதசி விரதம் இருக்கக்கூடியவங்க சகல சௌபாக்கியங்களையுமே அடைவாங்களாம். எல்லையற்ற பலன்களை வைகுண்ட ஏகாதசி விரதம் தருவதனால இந்த விரதம் பார்த்திங்கன்னா மிக சிறப்பான விரதமாக சொல்லப்படுதுங்க. வைகுண்ட ஏகாதசி சொர்க்க வாசல் திறப்பு அப்படின்னாவே நம்முடைய எல்லோருடைய நினைவுக்கும் முதல்ல வரக்கூடியது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் தாங்க. இங்கு நடக்கக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்பவே தனித்துவமானதாகுங்க. வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தின் 21 நாட்களும் உற்சவ மூர்த்தியான நம்பெருமான் விதவிதமான அலங்காரங்களில் எழுந்தருளி சேவை சாதிப்பார். வைகுண்ட ஏகாதசி நாளில் அனைத்து வைணவ தலங்கள்லையுமே அதிகாலையில் சொர்க்க வாசல் திறக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறுங்க. இருந்தாலும் மற்ற எந்த திருத்தலத்திற்கும் இல்லாத வகையில் ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி விழா தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. சொர்க்கவாசல் திறக்கப்படக்கூடிய நேரம் கூட ஸ்ரீரங்கத்தை ரங்கநாதர் ஆலயத்தை கணக்கில் வைத்து தாங்க மற்ற பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நிகழ்வானது நடைபெறுவது வழக்கமாகும். அது மட்டும் இல்லாமல் மற்ற அனைத்து பெருமாள் கோவில்களுமே வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே உற்சவமானது நடத்தப்படுதுங்க. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் மட்டுமே வைகுண்ட ஏகாதசி 21 நாள் விழாவாக கோலாகலமாக நடத்தப்படுதுங்க.
பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தேர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க.